உற்பத்தி விவசாயிகளுக்காக போராடிய தமிழக விவசாயிகள் நல பாதுகாப்பு சங்கம் மாநில நிறுவனரை கைது செய்ததை கண்டித்து விடுதலை செய்ய கோரியும் திருவாரூரில் விவசாய சங்க நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் நல பாதுகாப்பு சங்கம் சார்பில் விவசாயிகளுக்காக போராடிய மாநில நிறுவனர் ஈசன் முருகசாமியை கைது செய்ததை கண்டித்து அவரை விடுதலை செய்ய கோரியும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருப்பூர், பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் கறிக்கோழி விவசாயிகள் கோழி குஞ்சு உற்பத்திக்கு ரூபாய் 6.50 என கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்ததை ரூபாய் 20 தரக்கோரி தமிழக விவசாயிகள் நல பாதுகாப்பு சங்கம் மாநில நிறுவனர் ஈசன் முருகசாமியை திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தபோது அவரோடு சேர்த்து 9 விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய கோரியும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக விவசாயிகள் நல சங்கத்தின் டெல்டா ஒருங்கிணைப்பாளர் கந்தவேல் தலைமையில் மாவட்ட தலைவர் சுந்தர், மாவட்ட செயலாளர் செல்வம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கறிக்கோழி விவசாயிகள் அதற்காக போராடிய ஈசன் முருகசாமியை பொய் வழக்கு போட்டு கைது செய்த தமிழக அரசு கார்ப்பரேட் அரசுக்கு துணை போவாது, கார்ப்பரேட்டுக்கு துணை போவாது, கார்ப்பரேட்டுக்கு துணை போவாது. தமிழக அரசு விவசாயிகளுக்கு உற்ற துணையாக இரு. வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே. வன்மையாக கண்டிக்கிறோம். விடுதலை செய், 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 விடுதலை விடுதலை செய், செய், விடுதலை 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 செய். விவசாயிகளுக்காக போராடிய நிறுவனர் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமியை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் டெல்டா ஒருங்கிணைப்பாளர் கந்தவேல் பேசுகிறேன். கறிக்கோழி விவசாயிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனம் அனைவரும் கிலோவுக்கு ₹6.50 தான் வளர்ப்பு உற்பத்தி மானியமாக கொடுக்கப்பட்டு வந்தது. கார்ப்பரேட் நிறுவன கறிக்கோழி பண்ணைகள் விவசாயிகள் கறிக்கோழி உற்பத்தியாளர் அனைவரும் பல முறை போராடி அதற்கு தீர்வு காணவில்லை. உடனடியாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி நாங்கள் விவசாயிகள், கறிக்கோழி விவசாயிகள், எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, தொடர்ந்து எங்களுடைய தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் நேரடியாக முறையிட்டோம். அதற்காக ஒரு 5 கட்ட போராட்டமாக சென்னையில் நடைபெற்றது. அரசு கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. முறையாக ₹20 கறிக்கோழி உற்பத்தி மானியமாக எங்களுக்கு வேண்டும், ஏன்னா இடுபொருள்கள் அதிகமாகிவிட்டது அப்படின்னு ஆர்ப்பாட்டத்துக்காக போராடி அகிம்சை வழியில் போராடி அதற்கான போராட்டங்கள், பலதரப்பட்ட போராட்டங்கள் ஈசன் முருகசாமி நடத்தினார். பொய் வழக்கு 9 பேர் மேலில் போட்டு ஈசன் முருகசாமியை பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் 5 நாட்களாக குண்டர் டாக்டர் ஆட்டம் 5 வழக்குகள் போட்டு உள்ளே வைத்து விட்டார்கள். அவர்கள் 9 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும்.